ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்று 4 வகை தலைப்புகளிலும் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடத்தில் மற்றும் ஒரு காணொலி. இந்த காணொலி பூமியிலிருந்து அதிக தூரத்தில் உள்ள 3 பார்வைகளை கொண்ட சனி என்ற சனீஸ்வரன் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு. சனி பகவானின் பெயரை கேட்டாலே சில பேர்களுக்கு கொலை நடுக்கம் ஏற்படுகிறது. உடலும் உள்ளமும் நடுங்குகிறார்கள். ஏன் இப்படி? போலீஸை கண்ட திருடர்கள் பயந்து நடுங்குவது போல் நடுங்குகிறார்கள். சனி பகவான் ஒரு நீதிமான், நேர்மையான கண்டிப்பான ஆசிரியர் போல் செயல்படும் தன்மையுள்ளவர். நேரம் காலம் வரும்பொழுது மனதார குற்றம் செய்தவர்களை கண்டிப்பார், திருந்தாவளியில் தண்டித்து விடுவார். சில பேர்களுக்கு 10 ஆண்டு 20 ஆண்டுகள் கேஸ் நடந்தும் முடிவில் கடுமையான தண்டனைகள் பெறுவதை தினசரி பத்திரிகைகளிலும் ஊடகங்கள் வாயிலாயும் அதிகமாக பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மிக வலுவான நீதிமான் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர், உணர்த்தப்பட்டவர் என்பதில் மாற்றுக்கருத்தில். இவ்வுலகில் 3 பேர் சனீஸ்வரர் பட்டம் பெற்றவர், ஈஸ்வர பட்டம் பெற்றவர். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சிவபெருமான் ஈஸ்வர பட்டம் பெற்றவர். 2வது இலங்கையை ஆண்ட ராவணேஸ்வரன் ஈஸ்வர பட்டத்தை பெற்றவர். அதற்கடுத்து 3வதாக சனி மட்டுமே அந்த யோகத்தை பெற்றவர் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. நவகிரகங்களில் சூரியனின் மைந்தன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், இவருடைய பிள்ளை மாந்தி. சனி பகவான் தான் பார்க்கும் பார்வையால் இருக்கும் இடங்களை 3, 7, 10ஆம் பார்வைகள் மூலம் பாலடைய செய்கிறார். மாந்தி தன் இருக்கும் இடங்களில் 11ஆம் இடம் தவிர எல்லாவற்றையும் பாலடைய செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகரம், கும்பம் சொந்த வீடாக சனி பகவான் அமையும் பட்சத்தில் துலாத்தில் உச்சம் பெறுகிறார், மேஷத்தில் நீசமடைகிறார். சனி பாம்பு இரண்டும், அதாவது சனி திசையும் ராகு கேது தசாபுத்திகளும் ஏற்படும் பொழுது பலன் பாதிப்பையும் சங்கடத்தையும் அதிகமாக தந்து விடுகிறார். அதே சமயத்தில் மகர ராசி மகர லக்கணத்துக்காரர்களுக்கு சனி எங்கிருந்தாலும் யோகத்தை தந்து விடுகிறார். மேசத்தில் நீச்சம் பெறும் பொழுதும் செல்வாக்கையும் செல்வத்தையும் தந்து விடுகிறார். ஆனால் அதோடு சேர்ந்து ஒரு கசப்பையும் ஒரு சங்கடத்தையும் தந்து விடுகிறார்கள் என்பது மாற்றுக்கருத்தில்லை. உச்சத்தில் பெறும் பொழுது கையெடுத்து வணங்கக்கூடிய தகுதியுள்ள பெரிய மனிதனாக அடையாளம் காட்டி அந்த மனிதனை யோகத்துக்கும் செல்வாகத்திற்கும் அழைத்து சென்று விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 2க்குரிய கும்ப லக்கணத்துக்கு மகர லக்கணத்துக்கு 2க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது மாரகத்தையும் தந்து அவரையே சங்கடத்தையும் தந்து விடுகிறார். ஆக எங்கிருந்து தசாபுத்தியை நடத்தினாலும் 2, 7க்குரியவர்கள் மாரகாதிபதி என்ற பட்சத்தில் சனி திசையில் சந்திர புத்தியும் சந்திர திசையில் சனி புத்தியும் சங்கடத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அந்த சங்கடம் எப்படி உருவாகிறது என்று பார்க்கும் பொழுது தாய்வழி சொந்தத்திலும் தாய்வழி உறவுகள் மூலம் தாயினாலும் அல்லது நாம் செய்யக்கூடிய ஜீவனத்தாலும் அல்லது நமது பேரன் மூலமும் அந்த சங்கடத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் ஓரிரு ஜாதகங்களில் பார்க்க முடிகிறது. சனி ஆயுளை அடையாளம் காட்டக்கூடியவர். அவன் இந்த வகையில் பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் நின்றிருந்து 8க்குரியவனுடைய தொடர்பு பெற்றிருக்கும் பட்சத்தில் அந்த சனி திசை அவருக்கு யோகமான ஆயுளை தீர்க்கமாக தந்து விடுவதை நடைமுறையில் காண முடிகிறது. ஒரு ஜாதகத்தில் குரு சனி நேரடியாக 7ஆம் பார்வையாக பார்த்தாலும், குரு சனியினுடைய சேர்வை பெற்று சேர்க்கையை பெற்றிருந்தாலும், சனி குரு ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும், சனி குரு ஒருவருக்கொருவர் நட்சத்திரத்தை தந்திருந்தாலும் பிரம்மகத்தி தோஷத்தை அள்ளி தந்து விடுகிறது என்பது மிகச் சிறந்த அளவில் அடையாளம் காணப்படுகிறது. ஆக இந்த பிரம்மகத்தி தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு சனியும் குருவும் உறவுகளில் ஒரு தவிர்க்க முடியாத, ஜீரணித்து கொள்ள இயலாத ஒரு கசப்பை தந்து விடுகிறார். ஆனால் அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியும் யோகத்தையும் தந்து விடுகிறார்கள். இவர்களுக்கு மூட்டுவலி சம்பந்தப்பட்டது, இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இந்த தசாபுத்தி நடத்தில் 6க்குரியவனுடைய தொடர்பு பெறும் பட்சத்தில் அல்லது ராகேதோனுடைய கோச்சார சூழ்நிலை நடக்கும் பட்சத்தில் சங்கடத்தையும் பிரச்சனைகளையும் தந்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து
இந்த சனி என்பவர் சனியினுடைய நட்பு லக்கணமான ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதன லக்கணம், கன்னிய லக்கணம், இந்த லக்கணத்துக்காரர்களுக்கு ஒரு அபரிமிதமான யோகத்தை தந்து விடுகிறார் என்பதில் மாற்ற கருத்தில்லை. இதை அனுபவிக்க லக்னாதிபதியான லக்கணத்துக்கு 2க்குரிய தனஸ்தானாதிபதியான சனி வலுவுடன் இருக்கும் பட்சத்தில் அந்த யோகத்தை அந்த ஜாதகரே அனுபவிக்கிறார். வலு குறைந்திருக்கும் பட்சத்தில் அந்த யோகத்தை அவருக்கு பின்னால் இருக்கும் சந்ததிகளும் அவருடைய உறவுகளும் அனுபவிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக சனீஸ்வரன் சங்கடத்தை தரக்கூடிய லக்கணங்கள் என்று பார்க்கும் பொழுது மேச லக்கணத்திற்கு சங்கடத்தை தந்து விடுகிறார். ஏனென்று இருக்கும் பொழுது மேச லக்கணத்துக்கு உரிய செவ்வாய் மகர லக்கணத்துக்கு 11க்குரிய பாதகாதிபதியாகவும் கும்ப லக்கணத்துக்கு 3க்குரிய மாரகாதிபதியாகவும் அமைந்து விடுகிறார்கள். எங்கிருந்து தசாபதியை நடத்தினாலும் மேச லக்கணத்துக்கும் விருச்சிக லக்கணத்துக்கும் ஒரு சங்கடத்தையும் ஒரு கரும்புள்ளியையும் ஒரு அவமானத்தையும் ஒரு இழப்பையும் உறவுகளில் ஒரு கசப்பையும் தராமல் அவர்கள் கடப்பதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் சுக்கிர திசை நடக்கும் காலத்தில் அவருக்கு பெண்கள் மூலமோ வண்டி வாகனங்கள் மூலமாகவோ ஒரு யோகத்தை அள்ளி தந்து விடுகிறது. அந்த யோகம் சில நேரத்தில் பெண்கள் மூலமாகவோ அல்லது வாழ்க்கை துணையின் மூலமாகவோ அல்லது காதலி மூலமாகவோ அல்லது தன்னை விட வயதில் மூத்த பெண்களுடைய தொடர்பு மூலமாகவோ அது அவர்களுக்கு கிடைக்கிறது என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் அதற்கடுத்து புதன் சனியினுடைய இலக்கணங்களான மகர இலக்கணத்துக்கும் கும்ப இலக்கணத்துக்கும் புதன் ஒரு வகையில் யோகத்தை தந்தால் இன்னொரு வகையில் கசப்பை தந்து விடுகிறது. லக்கணத்துக்கு 6க்குரிய எதிரியை தந்தால் மகர இலக்கணத்துக்கு 6க்குரிய சனி எதிரியாக வரும் பட்சத்தில் 9க்குரிய பாக்யாதிபதியாகவும் அவரே தருகிறார். ஆக எதிரியின் மூலம் தனவரவு செல்வம் செல்வாக்கு தந்து விடுகிறது அல்லது தந்தையே அந்தி மகளத்தில் எதிரியாக மாறி அவல நிலையை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதற்கு அடுத்தது இந்த லக்கணத்திற்கு பகை கிரகமான செவ்வாயினுடைய திசை வரும் பொழுதும் சனீஸ்வரனுக்கு உறவுகளில் கசப்பை தந்து பொருளாதாரத்திலும் கசப்பை தந்து அவமானத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து இந்த சனீஸ்வரனுக்கு பகை கிரகமான சந்திரன், இந்த பகை கிரகமான சூரியன், இந்த இருவர்களுடைய தசாபுத்தி ஒரு கசப்பையும் ஒரு அவமானத்தையும் தராமல் கடப்பதில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக இந்த லக்கணத்துக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை என்பது மகர லக்கணத்துக்காரர்களும் கும்ப லக்கணத்துக்காரர்களுக்கும் தன்னை புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணை இந்த பிறவியில் இல்லை என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகங்களில் பார்த்திருக்கிறோம். ஆனால் இவர்கள் சேர்ந்து வாழ்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது நிறைய குடும்பங்கள் பிரியாமல் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஏனென்று கேட்டால் கடின உழைப்பை தரக்கூடிய சனி அவர்களுக்கு பொருளாதாரத்தை அள்ளித்தந்து விடுகிறார்கள். ஏனோதானா என்று வாழக்கூடிய தகுதியுள்ள சிம்ம லக்கணத்துக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் வாழ்ந்தால் போதும் என்று வாழக்கூடிய கடக லக்கணத்துக்காரர்களுக்கும் இந்த சனியினுடைய உழைப்பும் சனியினுடைய நேர்மையும் அவர்களுக்கு தேவைப்படுவதால் இவர்கள் பிரியாமல் வாழ்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களிலும் ஒரு கசப்பையோ ஒரு ஏற்ற இறக்கத்தையோ தராமல் இவர்கள் கடப்பதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படி காலபுருஷனுக்கு 11க்குரியவனும் லக்கணத்துக்கு காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துக்காரனும் நல்ல உழைப்பை தந்தால் லாபத்தை தந்திருக்கிறான், அந்த லாபத்தை தந்தால் உடல்நலத்தை கெடுத்து வருகிறான் என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகங்களில் பார்க்கிறோம். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு கிரகம் அடுத்ததொரு லக்கணம் ராசி சார்ந்த தகவலுடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.